சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறக்கூடிய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை காண பொதுமக்கள் படையெடுத்து வருகிறார்கள். மேலும் காமராஜர் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர்கள் லிபிகா, சுபாஷ் பிரபு மற்றும் கோகுல் ஆகியோர் வழங்க இருக்கிறார்கள். முதலில் லிபிகாவிடம் பேசலாம். லிபிகா, நீங்க இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க? என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? ஒரு சாதனை நிகழ்வா இந்த நிகழ்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய நிலையில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது நாம் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை அருகில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்திய விமானப்படையானது 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதை கொண்டாடும் விதமாக தற்போது அந்த இந்திய விமானப்படையினுடைய ஆண்டு விழாவானது தற்போது கொண்டாடப்பட இருக்கின்றது. 92 ஆண்டுகள் நிறைவடைந்து 93ஆம் ஆண்டில் இந்திய விமானப்படையானது தற்போது அடியெடுத்து வைக்கப்படுகிறது. இதற்கான இந்த வான்படை சாகச நிகழ்ச்சியானது சென்னை மெரினா கடற்கரையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. இதற்காக கிட்டத்தட்ட ஏராளமான பொதுமக்கள் மெரினா கடற்கரை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருந்து வருகிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் அருண் தற்போது நேரலையில் காண்பித்து வருகிறார். பல்வேறு கட்டுப்பாடுகளானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் உள்ளே வருவதற்கு பார்க்கிங் வசதியானது செய்யப்பட்டிருக்கின்றது. வாகனங்கள் அனைத்துமே பல்வேறு இடங்களில் மாற்றம் செய்யப்பட்டு பொதுமக்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தற்போது வாலாஜா சாலையில் இருந்தும் அதே போன்று நேப்பியார் பாலத்தில் இருந்தும் வரக்கூடிய மக்கள் சாலை சாலையாக படையெடுத்த வண்ணம் மெரினா கடற்கரை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 21 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய விமானப்படையினுடைய இந்த வான்படை சாகச நிகழ்ச்சி என்பது இன்னும் சற்று நேரத்தில் களைகட்ட தொடங்க இருக்கின்றது. இதற்காக தற்போது பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே கேட்கலாம். நீங்க எங்கிருந்து வரீங்க? எவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்கீங்க? நாங்க பூர்ந்தவல்லி பக்கத்துல மேல்மணம்பேடுன்ற ஊர்ல இருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஏர் ஷோ பார்க்க போறோம். ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 11க்கு ஸ்டார்ட் பண்றதா சொல்லிருக்காங்க. ஆனா 9 o'clock நிறைய பேர் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது கடந்த 2 நாட்களாவே ரிஹர்சல் எல்லாம் போச்சு. நீங்க டிவில பாத்தீங்களா இல்ல நேர்ல வந்து பாத்தீங்களா? இல்ல, டிவில தான் பாத்துட்டு இருந்தோம். ரிஹர்சல் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு நேர்ல வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 21 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுது. எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி பார்த்ததில்ல. அதுவும் நம்ம சென்னையில இது நடக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். இதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் நல்ல ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. அங்கங்கே காவல்துறையை போட்டு பொதுமக்களை கட்டுப்படுத்துறாங்க. காலையிலேயே 6 மணிக்கெல்லாமே நாங்க கிளம்பிட்டோம். இங்க வந்து பார்த்தா 9 மணி கூட்டமே இருக்காங்க. பார்த்தா கடல் அலையானவங்களா அது மாதிரி கூட்டம், அவ்வளவு கூட்டம் இருக்கு இங்க. ரொம்ப இது நம்ம சென்னைக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. நாங்க ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். 11 மணி எப்ப ஆகும்னு காத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து மற்றொரு கேட்கலாம். நீங்க எங்க இருந்து வரீங்க? எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு வான்படை சாகச நிகழ்ச்சியை பார்க்கறது? நாங்க அம்பத்தூர்ல இருந்து வரோம். இங்க ரொம்ப ஆவலா இருக்கு, எப்போ இதை பார்க்க போறோம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் டிவில தான் பார்த்துட்டு இருந்தோம் இந்த மாதிரிலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்க போறோம். எப்படி இருக்கு தான் தெரிய போகுது. ஓகே, என்னென்ன போர் விமானங்கள்லாம் இதுல இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். தொடர்ந்து இங்க வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பான ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு வருகிறது. மக்கள் படையெடுத்த வண்ணமே இருந்து வருகிறார்கள். ஏற்கனவே 15 லட்சம் வரை மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து மக்கள் மெரினா கடற்கரை நோக்கி படையெடுத்த வண்ணமே இருந்து வருகிறார்கள். பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பொதுமக்களுக்கு என்று பல்வேறு விதிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய பொதுமக்கள் வான்படை சாகச நிகழ்ச்சிகளை பார்க்க வரக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே வெயில் அதிகமாக இருப்பதின் காரணமாக குடைகள், கூலிங் கிளாஸ், அதே போன்று தண்ணீர் பாட்டிலும் உடன் எடுத்து வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்காக தற்காலிக கழிப்பிட வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து 6500 காவல் உயர் அதிகாரிகள் உட்பட ஆளுநர்கள், அதே போன்று ஊர் காவல் படையினர் என கிட்டத்தட்ட 8000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அதே போன்று உயர் கோபுர மட்டங்கள் அமைத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று ட்ரோன் கேமராவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வரக்கூடிய மக்கள் எந்த ஒரு சிரமமும் இன்றி கண்டுகளிக்க வான்படை நிகழ்ச்சியை சிறப்பாக கண்டுகளிக்கும் வண்ணம் பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசும் அதே போன்று இந்திய விமானப்படையும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீராம், கண்டிப்பா லிபிகா, மக்கள் கூட்டத்துக்கு மத்தியிலிருந்து விவரங்களை கொடுத்தீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். அடுத்ததாக செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறாங்க, அவங்க கூட பேசலாம். கோகுல், போக்குவரத்தை பொறுத்தளவில் என்னென்ன விஷயங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய ஒரு நாள், என்னென்ன போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு? பார்க்கிங் பொறுத்தளவில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு கோகுல்?
சென்னை மெரினா கடற்கரையில் இந்த விமான சாகசம் இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க உள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதியிலிருந்தும் இந்த விமான சாகசத்தை பார்ப்பதற்காக வர தொடங்கியிருக்கார்கள். நம்ம இதனையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த காமராஜர் சாலை, கடற்கரை சாலை முழுவதுமே எந்த வாகனங்களும் இன்று மாலை 4 மணி வரை அனுமதி இல்லை என்று ஏற்கனவே காவல்துறையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காமராஜர் சாலை, காந்தி சிலை மற்றும் போர் நினைவிடம் இடையே ஏற்கனவே ஒரு அனுமதி சீட்டானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாஸ் இருக்கக்கூடிய வாகனங்கள் மட்டுமே அந்த சாலையில் அனுமதிக்கப்படுகிறது. அதே போல திருவான்மையூர் இருந்து காமராஜர் சாலை வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலை வராமல் அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, காந்தி மண்டபம் வழியாக செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அண்ணா சாலையில் இருந்து வரக்கூடிய வாகனங்களும் வாலாஜா சாலை, திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை, ரத்னா கஃபே சந்திப்பு, ஐசோப் சந்திப்பு வழியாக திருப்பி விடப்படுகிறது. இதுபோன்று போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒரே நேரத்தில் வர தொடங்குவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்கு வாகன நிறுத்துமிடங்களும் பல இடங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலையில் பிரசிடென்சி கல்லூரி, சிவானந்த சாலை, அதே போல லேடி வெலிங்டன் கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் வாகன நிறுத்துமிடமும், அதே போல சாந்தோம் சாலையில் சிஎஸ்ஐ பள்ளி, புனித சாந்தோம் பள்ளி, சமுதாய கூடம், லூப் ரோடு உள்ளிட்ட பகுதிகளிலையும் போக்குவரத்து வாகன நிறுத்தமிடமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆர்கே சாலைகளில் குயின் மேரிஸ் கல்லூரி, புனித எஃபாஸ் பள்ளி உள்ளிட்ட இடங்களிலேயும், வாலாஜா சாலையில் கலைவாணர் அரங்கம், ஓமந்தூரார் மருத்துவமனை மைதானம், விக்டோரியா விடுதி உள்ளிட்ட இடங்களில் வாகனம் நிறுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா சாலையை பொறுத்தளவு தீவுத்திடலையும், பிடபிள்யூ மைதானத்திலையும், மன்றோ சாலை முதல் பல்லவன் சாலை சந்திப்பு வரையும், சிந்தாரிப்பேட்டை எம்ஆர்டிஎஸ்லையும் வாகனம் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜ் காமிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் கடற்கரை சாலைக்கு நடந்தே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வாகனங்கள் அங்கங்கே நிறுத்தப்பட்டு அந்தந்த பார்க்கிங் ஏரியாவில் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மக்கள் குழந்தைகளோடு குடும்பமாக இந்த விமான சாகசத்தை பார்ப்பதற்காக நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல அந்த பாஸ் இருக்கக்கூடிய வாகனங்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. தொடர்ந்து இது மாலை 4 மணி வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் இந்த சாலையை பொதுமக்கள் அவசர தேவைகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தியிருக்காங்க. அதே போல பொது போக்குவரத்தான மாநகர பேருந்து, மெட்ரோ ரயில்களை பயன்படுத்தி இன்றைய தினம் தங்களுடைய பயண திட்டத்தை அமைத்துக் கொள்ளுமாறும் காவல்துறை தரப்பில் ஒரு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீராம், கண்டிப்பா கோகுல், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக சென்னையினுடைய முக்கிய அடையாளமா இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்தின் மேலிருந்து பிரத்யேக காட்சிகளோட தகவல்களை கொடுக்கறதுக்காக செய்தியாளர் சுபாஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசலாம். சுபாஷ், உங்களுடைய பார்வையில சென்னை மெரினா இன்னைக்கு எப்படி காட்சி அளிக்குது? எந்த அளவுக்கு குதூகலமா இருக்கு? அகண்ட விரிண்ட ஒரு காட்சியை தான் நம்மளால பார்க்க முடியுது. மக்கள் வெள்ளம் இன்னும் சில நேரங்களில் நிரம்ப இருக்கிறது. 11:30 மணி அளவில் இந்த வான் சாகச நிகழ்ச்சியானது நடைபெற போகிறது. மெரினா கடற்கரை எவ்வளவு பெரிது என்பதை இங்கே கடற்கரையினுடைய இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்திலிருந்து பார்க்கும்பொழுதுதான் நமக்கு தெரிகிறது. அதனுடைய பிரமிப்பும், அதனுடைய அழகும், அதனுள் இன்று நடக்கக்கூடிய சாகசத்தின் நிறைவான நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கிறது. பொதுமக்கள் வர தொடங்கிவிட்டார்கள். சாரசாரியாக சர்வீஸ் சாலையிலிருந்து மணற்பரப்புக்குள் பொதுமக்கள் மெல்ல மெல்ல வர தொடங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயமா நடந்திருக்கு. இயற்கை நமக்கு சாதகமாக இருக்கிறது. சற்று குளிர்ச்சியான சூழ்நிலையாக இருக்கிறது. ரிஹர்சல் நடந்த போதெல்லாம் வெயில் மிக கொடூரமாக வாட்டி வதைத்தது. ஆனால் இன்றைய தினத்தில் சாகசம் நடைபெறும் இன்றைய நாளில் வெதர் கண்டிஷன் சென்னை வாசிகளுக்கு சாதகமாக சற்று குளுமையாக காணப்படுகிறது. இவ்வளவு உயரத்தில் ஏறத்தாழ 300 அடிக்கு மேல இருந்து இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான வான் சாகசத்தை நம்ம காண போறோம். எல்லோரும் தொலைக்காட்சி வாயிலாக காணும் பொழுது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு செய்தியாளராக நேரடியாக இதை விட்னஸ் பண்ண போறோம். 72 ஏர்கிராப்ட்ஸ் இதுல சாகசங்கள்ல ஈடுபட போறாங்க. ஒட்டுமொத்தமாக மெரினா முழுவதுமாக மனித தலைகளாக நிரம்பி இருக்கிறது. இதற்கு முன்னாக இந்திய மெரினா கடற்கரையில் நமக்கு காணும் பொங்கல் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பொதுமக்கள் அதிக அளவில் கூடனதை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த முறை அதையெல்லாம் முறியடிக்கும் வகையில கிட்டத்தட்ட ஒரு 8 to 15 லட்சம் மக்கள் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில போக்குவரத்து எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு
செய்யப்பட்டு மக்களுக்கு பல்வேறு பேருந்துகள் வசதி எல்லாம் செய்யப்பட்டு காமராஜர் சாலை முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது மக்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். அலையலையாக குடும்பமாக நண்பர்களுடன் உறவினர்களுடன் இந்த மெரினா கடற்கரையில் வான் சாகசத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். மிக பிரம்மாண்டமாக தெரிகிறது. நம்ம கரெக்டா விவேகானந்தர் இல்லத்திற்கு நேர் எதிராகவே இதற்கான சாகசத்தை எதிர் திசையிலிருந்து பார்ப்பதற்கான இடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் இன்னும் வெகு சில நிமிடங்கள்ல இது நடக்க போகிறது. 72 ஏர்கிராப்டோட இருக்கக்கூடிய விமானிகள்ல இருந்து எல்லாரும் உற்சாகம் தர வகையில் சென்னை வாசிகள் அவங்களை உற்சாகப்படுத்த வகையில் நம்மளுடைய நாட்டின் பெருமையான ஏர்ஃபோர்ஸோடைய பலத்தை காட்டும் வகையில் அவங்களுடைய ஆண்டு விழாவில் இதை சென்னையிலிருந்து மெரினா கடற்கரையிலிருந்து கண்காணிப்பது பார்ப்பது என்பது ஒரு அரிதினும் அரிது. டிஃபென்ஸ் பக்கம் வரக்கூடிய இளைஞர்களை இழுப்பதற்காக அவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டுவதற்காக சென்னையில் இந்த தடவை நடக்குது. அதே போல கோஸ்ட் கார்டுடைய ரோந்து கப்பல் தொடர்ச்சியாக ரோந்து பணியில் கடற்கரையில் ஈடுபட்டு வருவதையும் நம்மால பார்க்க முடியுது. 1 to 3 கப்பல்கள் ரோந்து பணியில தொடர்ச்சியாக இருந்து வரும்ன்றத சொல்லியிருக்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் முழுவதுமாக காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதற்காக ஸ்பெஷல் பர்மிஷன் நம்ம வாங்கியிருக்கோம். வெகு சில ஊடகங்களுக்கு மட்டுமே அதற்கான அனுமதி இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து எடுப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமானோர் வர தொடங்கி இருக்கிறார்கள். அடுத்த 3 மணி நேரத்திற்குள் எல்லாரும் வந்து சேர்ந்து விட்டு சரியா மணி இப்போ 9, 10, 11 மணிக்கு ஆரம்பித்து விட்டால் இன்னும் 2 மணி நேரத்திற்கும் குறைவாகவே இருப்பதால் பல்வேறு வழிகளில் இருந்து மக்கள் தங்கள் வருகையை இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதை மெரினா கடற்கரையில் வான் சாகசத்துடன் பொழுதை கழிக்க இருக்கிறார்கள். நாட்டின் பறைசாற்றக்கூடிய விமானப்படையினுடைய ஒரு வருகை இன்னும் சில மணி நேரங்களில் நடக்க போகிறது. பொதுவாகவே கடற்கரை பகுதியில் மக்கள் வருவது என்பது புராண இதிகாசத்திலிருந்தே வருகிறது. ஆனால் அதுடன் சேர்த்து நம்ம டெக்னாலஜியும் இன்னைக்கு கைகோர்த்து வர இருக்கிறது. அந்த டெக்னாலஜியும் நம்ம இங்க பார்க்க போகிறோம். மக்கள் ஒட்டுமொத்தமாக இங்க சென்னை வாசிகளின் அனைத்து பகுதி மக்களும் இங்க வர தொடங்கி இருக்கிறாங்க. கண்டிப்பா சுபாஷ், அழகான காட்சிகளோட விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி சுபாஷ். லிபிகா, அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்புகளில் உங்களை தொடர்பு கொள்ள தற்போதைய தகவல்களுக்கு நன்றி லிபிகா. மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.